வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு வைக்கிறமிளகை. இன்னைக்கு வீடியோவில் HTML ஃபார்மில் இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. நாம் யூடியூப் மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ், ஃபேஸ்புக் குரூப், டெலிகிராம் இந்த மாதிரி பல்வேறு சோசியல் மீடியாக்களையும் அவைலபிளாக இருக்கிறோம். மறக்காமல் அங்கேயும் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக HTML எலிமெண்ட்டில் இருக்கிற ஆட்ரிபியூட் மாதிரி தான் இந்த HTML உடைய ஃபார்ம் எலிமெண்ட்ஸுக்கும் நமக்கு சில ஆட்ரிபியூட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அது என்னென்ன ஆட்ரிபியூட், அது என்னென்ன பர்பஸ்க்காக உபயோகப்படுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம ஒரு ஓவர் வியூவாக பார்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆட்ரிபியூட்டோட நேம் வந்து ஆக்ஷன் ஆட்ரிபியூட். ஒரு ஃபார்மை நம்ம சப்மிட் பண்ணும்போது அந்த ஃபார்மில் இருக்கிற டேட்டாவெல்லாம் சர்வருக்கு நம்ம சென்ட் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். சர்வருக்கு எந்த ஆக்ஷன் மெத்தடுக்கு போகணும் அப்படிங்கிறத இந்த ஆக்ஷன் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டில் தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த கோட் எடுத்துக்கங்க. என்கிட்ட ஒரு ஃபார்ம் டேட்டா இருக்குது. இதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அப்படின்ற 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் வாங்குறேன். உள்ள ஒரு சப்மிட் பட்டன் இருக்குது. தென் இந்த ஃபார்மோடைய டேகில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் எழுதியிருக்கேன். அதில் ஆக்ஷன் _page.php அப்படின்ற ஒரு PHP பேஜை ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபார்மில் ஏதாவது ஒரு சப்மிட் ஆக்ஷன் நடந்ததுன்னா இந்த ஃபார்மோட டேட்டாவையெல்லாம் அந்த ஆக்ஷன் _page.php அப்படிங்கிற பேஜுக்கு நான் சென்ட் பண்ணிடுவேன். நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ஆட்ரிபியூட் வந்து டார்கெட் ஆட்ரிபியூட். ஸோ இந்த ஆட்ரிபியூட் என்ன பர்பஸ்க்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ஃபார்மை சப்மிட் பண்ணேன்னா இதனுடைய டேட்டாவை நான் ப்ரௌசரில் இருக்கிற அதே விண்டோவில் வச்சு பண்ணணுமா, இல்லை புதுசாக ஒரு விண்டோவை ஓப்பன் பண்ணி அங்கே சப்மிட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக உள்ள ஒரு ஆட்ரிபியூட். இந்த டார்கெட் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டுக்கு நமக்கு 5 விதமான வேல்யூஸ் இருக்குது. blank, செல்ஃப், பேரண்ட், டாப், ஃப்ரேம் நேம். ஒருவேளை நம்ம ஒரு ஃபார்முக்கு டார்கெட் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டே போடலைன்னா பை டிஃபால்ட் செல்ஃப் அப்படிங்கிற கான்ஃபிகரேஷனில் அது ஒர்க் ஆகும். செல்ஃப் அப்படின்னா என்னென்னா, நான் ஒரு ஃபார்மை சப்மிட் பண்ணேன்னா அதே ப்ரௌசர் விண்டோவில் நமக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஒருவேளை நான் blank அப்படின்னு கொடுத்தேன்னா நான் ஃபார்மை சப்மிட் பண்ணேன்னா அதனுடைய ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு புது ப்ரௌசர் விண்டோ ஓப்பன் பண்ணி அதில் காமிக்கும். நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ஆட்ரிபியூட்டோட நேம் வந்து மெத்தட் ஆட்ரிபியூட். பொதுவாக இந்த HTML ஃபார்மை நம்ம சப்மிட் பண்ணோம்னா இந்த டேட்டா வந்து HTTP அல்லது HTTPS அப்படிங்கிற ப்ரோட்டோகால் மூலமாக தான் நமக்கு சர்வருக்கு சென்ட் ஆகும். ஸோ இந்த சர்வர் மெத்தடில் நம்ம 2 விதமான மெத்தட் நேம் யூஸ் பண்ணி ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணலாம். ஒன்று கெட்டு, இன்னொன்று போஸ்ட்டு. நம்ம ஃபார்ம் டேட்டாவை கெட்டில் பண்ண போகிறோமா போஸ்ட்டில் பண்ண போகிறோமா அப்படிங்கிறத இந்த மெத்தட் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டில் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஒரு ஃபார்மில் இருக்கிற டேட்டாவை நான் கெட் அப்படிங்கிற மெத்தட் மூலமாக சப்மிட் பண்ணுறதுக்கும் போஸ்ட் அப்படிங்கிற மெத்தட் மூலமாக சப்மிட் பண்ணுறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல அந்த HTTPயோடைய ப்ரோட்டோக்காலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு HTTP ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணி ஒரு சர்வருக்கு நம்ம ஒரு ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணுறோன்னா இதுக்கு சில ஆர்கிடெக்சர் இருக்குது. ஸோ இந்த HTTP ப்ரோட்டோக்காலில் முதல்ல நம்ம URL ஒன்று வாங்குவோம். அதுக்கப்புறம் ஹெட்டர் செக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும், பாடி செக்ஷன் ஒன்று இருக்கும். ஒரு ரிக்வஸ்ட் வந்து போகும்போது இந்த எல்லா செக்ஷனும் சேர்ந்து தான் சர்வருக்கு போகும். ஸோ அப்படி போகும்போது கெட் அப்படிங்கிற மெத்தட் மூலமாக நம்ம சப்மிட் பண்ணும்போது ஃபார்முக்குள்ளே இருக்கிற எலிமெண்ட் எல்லாம் எடுத்து ஒரு கீ வேல்யூ பேராக செட் பண்ணி அதை அந்த ஆக்ஷனில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு PHP அப்படிங்கிற ஒரு URL, அது கூட கொரி ஸ்ட்ரிங்காக அப்பெண்ட் பண்ணி நம்ம ரிக்வஸ்ட்டாக சென்ட் பண்ணுவோம். இதுவே போஸ்ட் அப்படிங்கிற மெத்தட் மூலமாக பண்ணும்போது ஃபார்மில் இருக்கிற எல்லா டேட்டாவையும் எடுத்து ஒரு ஜேசனாக கன்வெர்ட் பண்ணி அதை HTTP ப்ரோட்டோக்காலில் இருக்கிற பாடி செக்ஷனில் ஃபிட் பண்ணி சென்ட் பண்ணுவோம். ஸோ இப்படி பண்ணுறதுனால கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சென்சிட்டிவான டேட்டா, யூசர் நேம், பாஸ்வேர்டு அந்த மாதிரி டேட்டாலாம் நம்ம அனுப்பும்போது யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த ரிக்வஸ்ட் கிடச்சிருச்சுன்னா கூட அவங்களுக்கு என்ன யூசர் நேம், என்ன பாஸ்வேர்டுங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ ஒரு செக்யூர்டான விஷயத்துக்கு நம்ம கெட்டுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது, போஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். நான் செக்யூர் டேட்டா அனுப்புறதுக்கு நம்ம கெட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஒரு கெட்டு யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஒரு லிமிட்டேஷன் இருக்குன்னா, ஒருவேளை நம்ம ஃபார்முக்குள்ளே 100-150 எலிமெண்ட் இருந்ததுன்னா இதை எல்லாத்தையும் நீங்கள் ஒரு URL போடும்போது URLங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கு தான், இதனுடைய லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஆக்சுவலாக ஒரு ப்ரௌசரில் ஒரு URLுடைய மேக்ஸிமம் லிமிட் வந்து 2048 கேரக்டர் தான், இதுக்கு மேலே போகக்கூடாது. அதனால் ரொம்ப லார்ஜ் டேட்டா வரும்போது நம்ம போஸ்ட் மெத்தடில் தான் அனுப்பணும். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் எப்பயுமே ஒரு ஃபார்ம் டேட்டாவை போஸ்ட் மெத்தடில் அனுப்புறது தான் சரியான ஒரு வழி. அந்த மெத்தடுங்கிற ஆட்ரிபியூட்டே நீங்கள் போடலைன்னா பை டிஃபால்ட் கெட் அப்படிங்கிற மெத்தடில் தான் அது சப்மிட் ஆகும். நம்ம 4வதாக பார்க்க போகிற ஆட்ரிபியூட்டோட நேம் வந்து ஆட்டோ கம்ப்ளீட். ஸோ ஆட்டோ கம்ப்ளீட் அப்படிங்கிறது ஒரு ஃபீச்சர். அதாவது ஒரு ஃபார்முக்குள்ளே ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவில் நான் ஏதாவது என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணிட்டேன். திரும்ப அதே ஃபார்முக்குள்ளே நம்ம திரும்ப வரும்போது நம்ம பழசு சேவ் பண்ண சில ரெக்கார்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளே கர்சரை வச்ச உடனே தானாகவே காட்டும். ஸோ இந்த மாதிரி பழைய ரெக்கார்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த ஆட்டோ கம்ப்ளீட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும்.
இதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா அந்த டேட்டாவெல்லாம் காமிக்கும், ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பழைய ரெக்கார்டெல்லாம் ஸ்டோர் பண்ணாது. நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஆட்ரிபியூட்டோட நேம் வந்து நோ வேலிடேட். ஸோ நோ வேலிடேட் அப்படிங்கிறது எந்த இடத்துல யூஸ் ஆகும்னா, உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு ஃபார்ம் டேட்டா இருக்குது, அதுக்குள்ளே ஒரு இன்புட் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கேன். அதில் நான் ரெக்யர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் அதுக்கு போட்டிருக்கேன். அப்படின்னா என்னென்னா, இந்த ஃபார்முக்கு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் கண்டிப்பாக வேல்யூ என்ட்ரு பண்ணியிருக்கணும், சப்மிட் பண்ணும்போது வேலிடேட் பண்ணும். ஒருவேளை இந்த வேலிடேஷனை நான் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா, நான் ஃபார்மில் நோ வேலிடேட் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட்டை போட்டுட்டேன்னா, எனக்கு இப்போ நான் சப்மிட் பண்ணேன்னா எனக்கு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கான ஃபீல்டு ரெக்யர்டு அப்படிங்கிற வேலிடேஷன் வந்து நடக்காது. ஸோ ஒரு ஃபார்முக்குள்ளே இருக்கிற இன்புட் எலிமெண்ட்டுக்கெல்லாம் நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி வேலிடேஷனை வந்து அவாய்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த ஆட்ரிபியூட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவிலிருந்து ஒரு HTML ஃபார்முக்குள்ளே இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் என்னென்ன, அது என்ன பர்பஸ்க்காக இருக்குது, அதனுடைய பிஹேவியர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நாம் ரீசன்ட் டேஸாக யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். மறக்காமல் அந்த வீடியோவுக்கு உங்களுடைய சப்போர்ட்ஸ் நான் எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.